மாதிரி இருக்கும். ஆனா வந்து உள்ளுக்குள்ள பயங்கர எனர்ஜியா இருக்கும் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்து. அண்ட் இருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றி நன்றி நன்றி. எந்த மாதிரியான கதை அதான் இப்போ ஓவராலாவே எல்லா இடத்துலயும் ரெஸ்பான்ஸ் உமனுக்கு ரொம்ப பிடிக்குது. உமனுக்கு நடக்கிற ஹராஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களோட மனநிலை வந்து உமனுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா குற்றவாளிக்கு என்ன தண்டனைங்கிறத நம்ம நிறைய பேசிட்டோம். அவங்க வந்து தூக்கு தண்டனை கொடுக்குது, இந்த மாதிரி நிறைய பேசிட்டோம். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட மனநிலை என்ன, அதுக்கப்புறம் அந்த சமுதாயம் அவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களை எப்படி பார்க்குறாங்க, அதனால அந்த பெண்ணுக்கு என்னென்ன மன உளைச்சல்கள்லாம் வருது, அதுல இருந்து அவங்க எப்படி மீண்டு வரலாங்கிறத நம்ம பேசியிருக்கோம். அதை வந்து கொஞ்சம் அழகான கதை கோர்வையாகவும் ஒரு கிளைமேக்ஸ் வந்து இப்போ எல்லாம் எக்ஸ்ட்ராடனரி கிளைமேக்ஸ்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் அவங்க கொடுத்து அது அழகா ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கனகவேலுங்கிற ஒரு பிடி சார் அவன் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு விஷயம் பக்கத்துல, அதாவது ஒரு குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துல காலேஜ்ல இருக்கிற ஒரு பெண்ணுக்காக அவன் எப்படி தனக்கு பயந்தாங்குழி அவன். ஸோ அவன் பக்கத்துல ஒரு அநீதி நடக்கும்போது நம்ம ஒவ்வொருத்தர் மாதிரியும் எப்படி ஒரு சாமானியனா இருந்து அவன் எப்படி அதை வந்து தட்டி கேட்கறாங்கிற மாதிரி ஒரு